வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். காவேரி விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்துக்கு தண்ணீரை பெறக்கூடிய அந்த முயற்சி அப்படின்றது பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அதை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறார்கள், இன்னொரு பக்கம் விவசாயிகள் அதை விமர்சிக்கிறார்கள். அந்த ட்ரிப் அப்படின்றது, அந்த மீட்டிங் அப்படின்றதுக்கே வந்து கர்நாடகா மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளிடம் கடுமையான எதிர்ப்பு என்பது வந்திருக்கிறது. ஆகவே இந்த காவேரி தொடர்பான இந்த விவகாரங்களில் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி, அதாவது பேச்சுவார்த்தைக்கு போகலாம் அப்படின்ற முயற்சி அப்படின்றது சரியா தவறா அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது எழுந்திருக்கிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த விஷயத்தை தான் நான் சிவபிரியன் சாரோட பேச போகிறேன். வணக்கம் சிவபிரியன் சார். இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு முன்பு ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரெக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனம். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கலாம். ஒரு அன்பயஸ்டு டிஸ்கஷனாக நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதை செய்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கிறோம். களப்போராட்டங்கள் மற்ற விஷயங்களையும் நாங்கள் வந்து தொடர்ந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஆகவே நாம் இந்த பணியை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா அது உங்களுடைய ஆதரவோடு மட்டும்தான் அதை எங்களால் செய்ய முடியும் அப்படின்றத நான் மறுபடியும் பதிவு செய்து கொண்டு இந்த பேக்ட்ராப்பை மாற்றணும். நம்ம ராகுல் அண்டு விஜய் வந்து பேசினார், பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னு கடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஒரு நம்பிக்கையோடு இருந்தாரா விஜய்? அதாவது காங்கிரஸோட நாம் வந்து புதுசாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கோம், கூட்டணியில் போயிருக்கோம். தேசிய காங்கிரஸும் வந்து நமக்கு ஆதரவான ஒரு நிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் தலைமை நம்மளை வந்து கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் கர்நாடகாவிலையும் இந்த குட்வில்லை பயன்படுத்தி அல்லது தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கம், இந்த இணக்கம், இதை வைத்துக்கொண்டு நம்மளால் காவேரி பிரச்சனையில் கர்நாடகாவோட தண்ணியை பெற்று விடுவது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணியை வந்து வாங்கிடலாம். அதுக்கு நேரடியாக போய் தன்னுடைய பர்சனல் சாம் ஆஃபென்சிவ் ஆர் ஒரு முயற்சி, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரே இந்த முயற்சியை எடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு செய்து விட்டு தண்ணியை பெறுவது அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருக்காரா முதல்வர் அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிஸ்பியூட். இது ஏதோ வந்து நேத்தோ முந்தானேத்தோ ஆரம்பித்த ஒரு பிரச்சனை கிடையாது. முதல் முறையாக போய் ஒரு முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழகத்துடைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப கிளியர். ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடத்தி 2018ஆம் ஆண்டு வந்த அந்த தீர்ப்பு அப்படின்றது, இறுதி தீர்ப்பு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்களுடைய டியூ ஷேரை கொடுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இதில் வந்து கேரளாவும் இருக்குது, புதுச்சேரியும் இருக்குது. அப்படின்னும் போது இந்த காவேரி விவகாரம் அப்படின்றது வந்து ஏதோ இன்றைக்கி போய் நாம் ஒரு மீட்டிங்கில் உட்காந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரி செய்து விட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி தான் இந்த உரிமைகளை தமிழக அரசாங்கம் நிலைநாட்டி இருக்கிறது, தமிழ்நாடு நிலைநாட்டி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்கள். இப்போதைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை கர்நாடகா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து நம்மளுடைய டிமாண்ட். நம்மளுடைய டியூ ஷேர் நமக்கு வரணும் அப்படின்றது. பல தீர்ப்புகள் வந்ததுக்கு பிறகு கூட கர்நாடகா வந்து எப்போவுமே ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. எங்களுக்கு இங்கே தண்ணி இல்லை, அதனால் நாங்கள் கொடுக்க முடியாது. எங்களுக்கு இங்கே வந்து பெங்களூருக்கு வந்து தண்ணி தேவை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு மேகதாது டேமை கட்டுறோம். எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி தமிழ்நாட்டுக்கு எப்படி தண்ணியை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக அது மாறிடுச்சு. அது அங்கேயும் சரி, கர்நாடகாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, இதை வைத்து ஒரு பெரிய அரசியல் என்பதும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பேக்ட்ராப்பில் முதலமைச்சர் நேரடியாக சென்று கர்நாடக முதலமைச்சர் சந்தித்து பேசுவது அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம எடுக்கக்கூடாதா? தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. ஓசூரில் ஏர்போர்ட் கட்டுறோம்,
பெங்களூருக்கும் அது உதவும், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டால் கைத்தட்டி வரவேற்கலாம். ஹோசூரில் பெங்களூர்லேருந்து மெட்ரோ ஹோசூர் வரைக்கும் வரணும் சார், நீங்கள் அதை கர்நாடகாவில் பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி கொடுங்க, பெங்களூரில் ஏறி ஹோசூரில் இறங்கலாம், ஹோசூரில் ஏறி பெங்களூரில் இறங்கலாம். இது மீண்டும் கைத்தட்டி வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா இது ரெண்டும் வந்து டிஸ்பியூட்ஸ் கிடையாது, இருக்கக்கூடிய இஷ்யூஸ். இந்த இஷ்யூஸை நீங்கள் கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட பேசலாம். இன்னொன்று, காவிரியில் நீங்கள் பேசலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஒற்றை வார்த்தையில் பதில் கேட்டிங்கன்னா கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் தொடக்க உரையில் சொன்ன மாதிரி நீண்ட நெடிய போராட்டம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூ என்னன்னா, சுப்ரீம் காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரைபியூனல், CWDT, நடுவர் மன்றம்னு தமிழில் சொல்லுவோம். 1990ஆம் ஆண்டு இந்த நடுவர் மன்றத்தை நிறுவி 16 ஆண்டுகள் அவங்க அந்த நடுவர் மன்றத்தில் எல்லா தரப்பினருடைய வாதங்களையும் ஏற்று 2007ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இவ்வளவு தண்ணி இவ்வளவு இந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்கணும், பேசினில் இவ்வளோ தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை பகிர்ந்து கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் அந்த நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு. ஒரு சார்ட் போட்டு அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை கெசெட்டில் போடுறதுக்கு டிஎம்கே பார்ட்டாக இருந்த UPA காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு 6 வருஷம் ஆகுது. அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2013 இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 6 வருஷம் கழித்து நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு இதை கெசட்டில் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து சுப்ரீம் கோர்ட் இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறாங்க. இன்னும் 15 வருஷத்துக்கு தமிழ்நாடும் கர்நாடகாவும் காவேரி பிரச்சனை எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த தண்ணீரில் அளவில் இருந்து ஒரு 14 TMCயை எடுத்து கர்நாடகாவுக்கு கொடுக்குறாங்க. பெங்களூருடைய தண்ணீர் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது, அதனால் நீங்கள் 14 TMC தண்ணி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு 177 சம்திங் TMC. அன்னைக்கு சாயந்தரமே காவேரி ரங்கநாதன் அப்படின்னு மன்னார்குடியில் ஒரு மிகப்பெரிய விவசாய சங்க தலைவர் இருக்கிறாரு. அவர் தான் முதல்ல இந்த காவேரி இஷ்யூவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனவர். இதில் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு தீர்வு வாங்கி கொடுங்கன்னு முதல்ல மன்னார்குடியிலேருந்து காவேரி டெல்டாவிலேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவர் அவர். அவர் அன்னைக்கே சொன்னார், 177 150 சொல்லியிருக்கிற தண்ணீரை கர்நாடகா கரெக்டாக கொடுத்தா போதும், வேற எதுவுமே இல்லை. இங்கே இஷ்யூ என்னென்னா ஷபீர், கர்நாடகா தண்ணி கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது தான். சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லியிருக்கு, பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது, ஒரு நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் டிஸ்ட்ரெஸ் இயரில் கர்நாடகா தண்ணி திறக்கிறதே கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கே தண்ணி இல்லை. இது வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ் இயர் இந்த வருஷம். இன்னொன்று என்னென்னா, முதலமைச்சருக்கும் முதலமைச்சரினுடைய ஆலோசகர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் டிஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. நானே ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்கில் போயிட்டு 2 ஸ்டோரி பண்ணியிருக்கேன். மேகதத்து வந்தால் எப்படி விவசாயமே கிட்டத்தட்ட அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கிட்டத்தட்ட அழிஞ்சிரும்னு சொல்லலை. அதே மாதிரி இந்த வருஷம் மே எண்டில் காவிரி தண்ணி வருமா வராதாங்கிற ஏக்கத்தில், அந்த ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாரும் பயிரிடுறாங்க குறுவை சாகுபடி. வழக்கமாக போர் வாட்டரில் இரிகேட் பண்ணுவாங்கல்ல, விவசாயம் பார்க்குறாங்கல்ல, அந்த இடங்களில் திருவாரூர் போயிட்டு வந்தேன், குடவாசல் போயிட்டு வந்தேன், தஞ்சாவூருக்கு பக்கத்தில் திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, காட்டூர், இந்த எல்லா கிராமங்கள்லையுமே பயிர்கள் கருகி இருக்கிறது. 1.5 மாதத்தில் பயிர் கருகுது. எல்னினோ, சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் வேறு இருக்குது. இன்னொன்று தண்ணி வரல, கிரவுண்ட் வாட்டர் வந்து கிட்டத்தட்ட ரீசார்ஜே ஆகலை. அதனால் என்ன ஆகுதுன்னா, இன்னொன்று 3 ஃபேஸ் கரண்ட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான் வருது. விவசாயிகளால் தண்ணி பாய்ச்ச முடியல, நெல் பயிர் கருகி போச்சு. காட்டன் போட்டால் ஓரளவுக்கு லெஸ் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லிட்டு பக்கத்தில் காட்டன் போட்டவங்களுக்கு இந்த சூப்பர் எல்னினோ வெயிலில் காட்டன் கருகி போச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், விவசாயிகளுக்கு இவ்வளோ டிஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்பை கர்நாடகா மதிக்கலை. ஜூன் மாதத்துக்கும் ஜூலை மாதத்துக்குமான என்ன தண்ணீர் அளவு திறந்து விடணுமோ அந்த தண்ணீரை திறக்கவே இல்லை. அதை வலியுறுத்தி நீங்கள் கேட்டிருக்கணும். அதை கேட்காம
இது என்னன்னா டிஸ்ட்ரெஸ் இயரில் இந்த பிரச்சனைகள் வருது. 2018 இந்த தீர்ப்பு வருது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து. இன்னும் 15 வருஷத்துக்கு எங்கள் பக்கம் வராதிங்க. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவேரி வாட்டர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு 2 அத்தாரிட்டியை பிரித்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு இவங்க இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் இவங்க ஒர்க் பண்ணணும். இந்த பிரச்சனையை வந்து எப்படி கையாளுவது சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு ஒரு சான்ஸை கொடுக்கறது, ஒரு டிஸ்ட்ரெஸ் இயரில் நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெறுவது அப்படின்றது ஏன் அது வந்து ஒரு சரியான மூவாக இருக்கக்கூடாது? ஏன்னா இப்போ டிகே சிவகுமார் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, நான் அவங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாங்க, ஆனால் இப்போ இந்த சூழல் அப்படின்றது சரியில்லை. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தில் கடுமையான அழுத்தம் என்பது கர்நாடக அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிஜேபி ஆல்ரெடி போராட்ட களத்துக்கு போயிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா, மற்றவர்கள், எல்லா ஒன்றிய அமைச்சர்கள், ஒன்றிய அரசாங்கத்தில் முக்கியமான பதவிகளில் இருந்தவங்க எல்லாம் வந்து ப்ரொட்டஸ்டில் உட்காந்துட்டாங்க. கடுமையான ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்றது இருக்குது. அப்போ இதில் வந்து நாம் இந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறோம், அவங்களும் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி அப்படின்றது இருக்கு இல்லையா? இல்லை, இது ஏன் இதை ஏன் வந்து நம்ம ஊரில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அந்த ஊரில் இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனையாக மாற்றுறாங்க? இப்போ இல்லை, பொலிட்டிக்கல் பிரச்சனை இல்லை ஷபீர், இது வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை. நீங்கள் யாருக்கு நீர் வேணும்னு போகிறேன்னு சொல்கிறீங்களோ அவங்க ஒட்டுமொத்தமாக அனானிமஸாக அவங்க எதிர்க்கிறாங்க. கர்நாடகாவோட நீங்கள் பேசாதீங்க. ஏன்னா கர்நாடகாவோடு முதலமைச்சர்களாக இருந்து திரு மு கருணாநிதி அவர்கள், திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், திரு ஜெயலலிதா அவர்கள் எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. எந்த பேச்சுவார்த்தையும் வெற்றி அடையவே இல்லை. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வெற்றி அடையாததுனால தான் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு விவசாயிகளும் சட்ட போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். அந்த சட்ட போராட்டங்கிறது 1 நாள் 2 நாள் கிடையாது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அந்த சட்ட போராட்டம் போய் 2018 ஒரு வேர்டிக்ட் வருது. அந்த வேர்டிக்ட் வந்து 18லேருந்து 22 வரைக்கும் காவிரியில் நல்ல மழை பெய்யுது. காவிரி பேசினில் நல்ல மழை பெய்யுது. கேட்ச்மெண்ட் ஏரியாஸில் நல்ல மழை பெய்யறதுனால கர்நாடகா என்ன பண்ணுறாங்கன்னா, கபினிலையும் கேஆர்எஸ்லையும் நிரம்பி வழியும் பொழுது அந்த எக்ஸஸ் வாட்டரை கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு பக்கம் தான் அவங்க அனுப்பிச்சி ஆகணும், வேறு வழி கிடையாது. 22 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2023ஆம் ஆண்டு திமுக அரசு இங்கே இருக்கும்பொழுது அவங்க என்ன ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, ஜூன் 12ஆம் தேதி திறக்கிறதுக்கு பதில் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மே 29 என்னமோ ஒரு தேதி, மே 29 30 திறந்து விட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஜூலைக்கு அப்புறம் வந்து அங்கே மழை பெய்ய ஸ்டாப் ஆனவுடனே அவங்க தண்ணி அனுப்புறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே டேம் வறண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பிரச்சனையாக அந்த வருஷமே வந்து விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. 24, 25 2 வருஷமுமே பவுண்டிஃபுல் இயர்ஸ், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ டிஸ்ட்ரெஸ் இயர் 26 நீங்கள் சுப்ரீம் கோர்ட் மூலமாகவோ இல்லை காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோ இல்லை மத்திய அரசை நீங்கள் புஷ் பண்ணியிருக்கணுமே தவிர நீங்கள் டைரெக்டாக போய் கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க நீங்கள் திறங்கன்னு. இப்போது கர்நாடகாவில் என்ன சொல்கிறாங்க, திறக்க மாட்டோங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி திறக்காதவங்க ஒரு முதலமைச்சர் போய் அங்கே உட்காந்து சொன்னால் திறப்பாங்களாங்கிறது தான் கேள்வி. இங்கே ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ஷபீர், நீங்கள் போனீங்கன்னா தண்ணி வாங்கிட்டு வரணும். அது வர முடியுமா? வரலன்னா அது வந்து ஒரு தாவேகாவினுடைய முதலமைச்சரோ இல்லை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு தோல்வியோ செட்பேக்கோ கிடையாது, தமிழ்நாட்டுக்கான செட்பேக். அந்த ஃபார்மர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த ஃபார்மர்ஸ்க்கு தேவை தண்ணி. அதை சுப்ரீம் கோர்ட்டாலே உறுதிப்படுத்த முடியல. சுப்ரீம் கோர்ட் பேச்சையே கர்நாடகா கேட்க மாட்டேன்னும் போது நீங்கள் ஒரு முதலமைச்சராக நீங்கள் போக முடியுமா? இது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறாதாங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குல்ல. இல்லை, பயத்தில் என்ன தப்பு? இப்போது தப்பு கிடையாது. ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அதை வந்து பல்வேறு வகைகளில் அணுகுவது. கடந்த காலத்தில் முதலமைச்சர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை அப்படின்றது வந்து சட்ட போராட்டத்தை நடத்துவது. இல்லை அவங்க இல்லை ஷபீர், இந்த மீட்டிங் எல்லாம் பண்ணி மீட்டிங் எல்லாம் சரியா வரலன்ன பிறகு வேற வழி இல்லைன்னா சட்ட போராட்டத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்.
அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் டிஹெச் பாட்டில் சீஃப் மினிஸ்டரோட ஜேஹெச் பாட்டீலோட நடத்தியிருக்காரு. ஸோ கடந்த காலங்களில் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவோட ஜெயலலிதா அவர்களும் ஜெகதீஷ் ஷெட்டர் அவர்களும் மீட் பண்ணியிருக்கிறாங்க. 2018க்கு அப்புறம் திங்ஸ் ஆர் சார்ட்டட். ரொம்ப ஒரு கிளாரிட்டியோட இந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது. ஒரே ஒரு இன்டர்வென்ஷன் 2023ல் இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரெஸ் இயர் இருக்கும் பொழுது ஜூலை மாதம் 18-19 தேதி சரியா ஞாபகம் இல்லை, அன்றைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகா மாநில பெங்களூரில் இந்தியா அலையன்ஸ் மீட்டிங்காக போகிறாரு. அப்போ கர்நாடகாவோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்களான்னு கேட்கும் பொழுது அவரும் துரைமுருகன் அவர்களும் அளித்த பதில் என்னன்னா, தமிழ்நாடு அரசோடைய ஸ்டேட்டட் பொசிஷன் வந்து பேச்சுவார்த்தையில் கர்நாடகாவோடு ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்டட் பொசிஷன் ஒரு பாலிசியாக கவர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கு. அப்போ அதை மாற்றுறீங்கன்னா நீங்கள் எல்லா கட்சியும் கூப்பிட்டு காவிரி போன்ற ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவில் முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சரும் மற்றும் மூத்த அமைச்சரவை சகாக்கள்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அல்லவா இந்த முடிவை எடுத்திருக்கோம். சரி, ஓகே. ஸோ இப்போது இந்த பிரச்சனையை வந்து அணுகுவது அப்படின்றது லிட்டிகேஷன் அப்படின்றது மறுபடியும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். பிஃபோர் கோயிங் ஃபார் லிட்டிகேஷன் நாம வை நாட் கிவ் பீஸ் அ சான்ஸ் அப்படின்வாங்கல்ல. நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வாகாத பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா பேச்சுவார்த்தை அப்படின்றது ஆரம்பம் இல்ல இல்ல. அப்போ அத வந்து ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ஆரம்பம் இல்லைங்க. இந்த பிரச்சனை ஆரம்பத்துல இல்ல, இது கோர்ட்ஸ் ரிசால்வ் பண்ணி கோர்ட்ஸ் வந்து நீங்க ஐ அக்ரி வித் இல்ல சபீர், அங்க ஆர்டர் இருக்கு சபீர். ஜூன் மாசம் இவ்வளவு தண்ணி கொடுக்கணும், ஜூலை மாசம் இவ்வளவு தண்ணி கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் இப்ப காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி 2 நாளைக்கு முன்னால இவ்வளவு டிஎம்சி தண்ணி அனுப்புங்கங்கறாங்க தமிழ்நாட்டுக்கு, நாங்க அனுப்ப மாட்டோம்ங்கறாங்க. ஆனா ஒரு முதலமைச்சர் போய் பேசினார்னா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறது என்ன விதமான ஒரு முயற்சி, ஒரு புதிய அணுகுமுறையா? ஏன் அந்த முயற்சி விவசாயிகளுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்ல, எதிர்கட்சிகளுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்ல. அப்ப நீங்க ஒரு கன்சென்சஸ் நீங்க கொண்டு வர வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்கிறாரா இல்லையா? அதான் சார் நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு, கடந்த காலங்களில் எடுத்த அணுகுமுறை ஒரு விதமான ஒரு மிஸ்ட்ரஸ்ட், ஒரு விதமான இரு மாநிலங்களுக்கு இடையே அந்த நம்பிக்கை அப்படின்றது இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதை மீண்டும் உருவாக்குவது, அந்த நம்பிக்கை எப்படி வந்திருக்கு இல்ல, அந்த நம்பிக்கை உருவாக்குவது, அதற்கான ஒரு முயற்சியை தமிழக முதலமைச்சர் எடுக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்படின்றதுல என்ன தவறு இருக்க போகிறது அப்படின்றது ஒரு கேள்வி இல்லையா? தவறு இல்ல, நீங்க இதுல ஆரம்பத்திலே சொன்ன தவறு இல்ல. இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேனல் அப்படின்றது நமக்கு தேவையா இல்லையா? இப்ப நாம பேசுற இந்த வெள்ளிக்கிழமை மத்தியானம் என்ன ஆயிருக்குன்னா, திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து சூழ்நிலை சரியில்லை, திரு விஜய் அவர்கள் இன்னொரு நாள் வரட்டும் அப்படிங்கிறாரு. அதான் சொல்றேன் நானு, முதல்ல பேச்சுவார்த்தைக்கு அவரும் தயாரா இருந்தார்ல, அவர் தானே சொன்னாரு நாங்கள் பேச போகிறோம், பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல சார். ரெண்டு பக்கமும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கூட்டு போய் எப்படி எங்க ஏரியா எல்லாம் வறண்டு போயிருக்குன்னு காமிக்கிறேன், நான் மேகதாத்துக்கு கூட்டு போறேங்கிறாரு. அதெல்லாம் அவர் சொல்றாரு சார், தட் அண்ட் ஆல் இஸ் ஃபைன். பட் 2 மாநிலங்களும் என்கேஜ் பண்ணி ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், ஒரு டிஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன், முற்றிலுமாக விவசாயிகள் 2 பக்கத்திலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னும் போது அதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை தேடுறது அப்படின்றது அது எப்படி வந்து தவறான நடவடிக்கை இருக்க முடியும்? இப்போ நான் ஒரு அது எப்படி ஒரு பேட் ஐடியாவாக இருக்க முடியும்? பேட் ஐடியா குட் ஐடியாக்கே போல, there is nothing called good and bad, everything is subjective. why not try this way? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு குட் வில்லை கிரியேட் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை நீங்கள் பண்ணுங்கள். டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவுக்கு ட்ரஸ்ட் எப்படி வரும்னா, இப்போ சிடபிள்யூஎம்ஏ கர்நாடகாவுக்கு ஒரு நாளைக்கு 3500 கியூசெக்ஸ் வாட்டரை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகா மறுநாளே திறந்து விட்டுருந்தாங்கன்னா நீங்கள் போய் பேசலாம். ஓ, சிடபிள்யூஎம்ஏ சொன்ன உடனே பேசியிருக்கிறாங்க, நம்ம போய் உட்காந்து ஒரு கார்டியல் அட்மாஸ்பியர் இருக்கும் பேசலாம். கர்நாடகா நான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு காவேரி வாட்டர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி சொல்கிறாங்க, அதையும் கர்நாடகா நாங்கள் பின்பற்ற மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஆர்டரின் படி இந்த 2 கமிட்டியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? இந்த 2 கமிட்டியும் சொல்கிறத கர்நாடகா கேட்காதப்போ தமிழ்நாடு அரசு போய் எப்படி பேச முடியுங்கிறது தான் விவசாயிகளுடைய கேள்வி. இந்த 2 பேர் சொன்னதை அவங்க கேட்டுக்கிட்டு, நாங்கள் ஒரு முறை ஞாபகம் இருக்குங்களா, 2017 சித்தராமையா அவர்கள் என்ன பண்ணார்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு எனக்கு வேற வழி இல்லைன்னு தண்ணி திறந்து விட்டாருங்க.
அவர் திறந்து விட்டார். he said we can't go against the supreme court அப்படின்னு திறந்து விட்டார். திறந்த அப்புறம் தான் டெம்பர்ஸ் கூல் டவுன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த முறை கர்நாடகா வந்து ஒரு நல்லெண்ண அடிப்படையில் ஒரு 10 நாள் சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் 5 நாள் திறந்து விடுறோம்னு சொல்லி திறந்து விட்டுருந்தாங்கன்னா நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போய் அவங்களோட உட்காந்து அவங்கள என்கேஜ் பண்ணுறதுல ஒரு லெவலுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிரச்சனை இருக்குது. கடந்த காலங்களில் அந்த தமிழ்நாடு பிரச்சனைக்கு சொல்யூஷனை கோர்ட்ஸ் கொடுத்துருக்கு. அந்த கோர்ட்டை எதிர்த்தரப்பு ஃபாலோ பண்ண ஏற்றுக்கல. ரைட், ஓகே, ஏற்றுக்கல. முழுக்க இட் ஹஸ் பிகம் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. இல்லை ஷபீர், அது இதில் வந்து ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது அப்படின்னா கூட, நமக்கு சில லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குன்னா கூட, முழுக்க இது அரசியல் ரீதியாக ஒரு ப்ரெஷரை வந்து கர்நாடகாவில் உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் அந்த ப்ரெஷர் அப்படின்றது 2 ஆளுகின்ற அரசாங்கங்களையும் யாராக இருந்தாலும் அது சரி, அது வந்து அந்த ப்ரெஷரை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இங்க வந்து ஸ்டேட்டட் பொசிஷன், இவங்க வந்து ஒரு ஸ்டேட்டட் பொசிஷன். இப்போ நம்ம மாநிலத்துக்கு நல்லது எதுன்ற ஒரு ஸ்டேட்டட் நம்ம மாநிலத்துக்கு நல்லது எது அப்படின்றது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியோட, ஒரு புது அப்ரோச்சோட, ஒரு டிஃபரண்ட் அப்ரோச்சோட, அந்த அப்ரோச் ஒரு காரணம் என்ன, அங்க ஏதாவது மாறி இருக்கா, ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ்ல ஒரு முயற்சியை எடுப்பது அப்படின்றது ஏன் அது வந்து தவறாக பார்க்கப்படுகிறது அப்படின்றது தான் டைமிங். நீங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமாக லீகலி நமக்கு ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா, லீகலி நமக்கு ஒரு ஸ்ட்ராங் அட்வான்டேஜஸ் பொசிஷன் இருக்கு இல்லையா, அது ஏதாச்சும் மாறப்போகிறதா அப்படின்னா இல்லை. இங்கே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச், ஒரு டிஃப்ரெண்ட் முயற்சி தான். இப்போ இந்த முயற்சினால் ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னா அது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து தான். கர்நாடகாவில் கடுமையான ப்ரெஷர், இங்கே வந்து அவ்வளோ ப்ரெஷர் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திமுக போராட்டத்தை அறிவித்திருக்கிறது, அஇஅதிமுக வந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள், மற்ற அமைப்பினர்லாம் போராடுறாங்க. இது ஃப்ளேர் அப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு மிடில் கிரவுண்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா இந்த நெருக்கடியான சூழல்ல ஒரு முயற்சி பண்றதே முதலமைச்சர் எடுக்கிறார் அப்படின்னும் போது கரெக்ட், பொலிட்டிசைஸ் பண்றதே காங்கிரஸும் பிஜேபியும். கரெக்ட், பிஜேபி இப்ப ஆட்சியில இருந்திருந்தாங்கன்னா காங்கிரஸ் இதை பொலிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அங்க கர்நாடகாவில் தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை. கர்நாடகாவில் சிவகுமார் இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு டூ எனிதிங். சிவகுமாரை போட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து கடுமையான நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க. நீங்கள் சித்தாராமையா மாதிரி ஒரு முடிவு சிவகுமாரை எடுக்க வச்சுட்டாருன்னா நமக்கு லாபம் தானே அது. ஏன்னா அந்த முயற்சிக்கு முடிவு எடுக்க ஒரு சொல்றது தாங்க. இப்ப இவர் போய் கேட்டா கூட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் கேட்டா செய்ய மாட்டோம். இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து செஞ்சிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் சூசைட் ஃபார் த காங்கிரஸ் அண்ட் டிகேஎஸ். நீங்க அந்த பொலிட்டிக்கல் ஃபாலோ பாருங்க. சொல்றேன், இதுல வந்து அதெல்லாம் நடக்காது. இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றது 2 சைட்லயும் வந்து இட்ஸ் ஹெவிலி பொலிட்டிசைஸ்ட். அப்போ என்னன்னா அவங்க பண்ண நினைக்கிறது அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் இது தடுக்கப்படுகிறது. கூப்பிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தாரு, அவர்கிட்டயே கூப்பிட்டு சொல்லிட்டோம் இங்க தண்ணியே இல்லைன்னு. அப்ப நாம எதுக்கு நாம போயிட்டு ஒரு முதலமைச்சர் போயிட்டு என்ன கேட்டு வருவாரு? உண்மையிலே வந்து இதுல ஒரே சொல்யூஷன் தான் ஷபி, தண்ணி வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதான். வர முடியுமா? அதுக்கான ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச்சை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கிறது அப்படின்னும் போது அது தவறு என்று ஏன் குறிப்பிடப்படுகிறது? தவறுன்னே இன்னமும் சொல்லலையே. பொதுவா சொல்றேன், பேசக்கூடாதுன்னு. பேசக்கூடாதுங்கிறது வந்து கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு சட்ட போராட்டம், நீண்ட நெடிய போராட்டம், தமிழ்நாட்டினுடைய உரிமை அது. அந்த உரிமையை பாதுகாக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்றும் பணம் படைத்த விவசாயிகள் கிடையாது, பணம் இல்லாத கஷ்டப்படுற விவசாயிகள்லேருந்து எல்லாரும் அங்கே போயிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வாழ்வாதார பிரச்சனை மட்டும்தான். இதை வந்து நீங்கள் கர்நாடகாவோடு நீங்கள் பேச்சுவார்த்தை காவிரி தவிர்த்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நிறைய பேசலாம். இந்த 2 மாநிலத்துக்கும் வந்து நல்லுறவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மெட்ராஸுக்கும் பெங்களூருக்கும் தான் அவ்வளோ ட்ரெயின் போகுது. எவ்வளோ ட்ரெயின் போட்டாலும் ஆள் ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு எக்கனாமிக்கலாக கூட 2 சிட்டிக்கும் வந்து அவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதெல்லாம் வேற. பட் காவிரி இஷ்யூங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப டெம்பர் டவுன் ஆயிடுச்சு. முன்ன மாதிரிலாம் வயலன்ஸ் எல்லாம் பெருசாலாம் வெடிக்கிறது இல்லை. அப்போ என்னன்னா சிம்பிளாக கர்நாடகா ஹேஸ் டு ஃபாலோ த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். பாப்போம் சார், இந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முயற்சியை எடுக்கிறது. பட் கர்நாடகா ரொம்ப பொலிட்டிக்கலாக அவங்க வந்து ரொம்ப கன்சாலிடேட் ஆகியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் கூட்டி அவங்க வந்து
தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற கர்நாடகா அந்த விஷயத்தை யுனைடெட் ஆமாம் அந்த விஷயத்தில் வந்து அவங்க உறுதியாக இருக்கிறார்கள். இது ஒரு 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 லீகலி அவங்களுக்கு வந்து அவங்க தண்ணியை திறந்து விடணும், அதுதான் வந்து சரி, அதுதான் வந்து அவங்க செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் பொலிட்டிக்கலி அதை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ப்ரெஷரை வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. இதை எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த வருஷம் அவங்க கிட்ட தண்ணி இல்லை. அதுதான். ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் இதை எப்படி கையாளப் போகிறது, இதில் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டாக என்ன வரப்போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.